ஹாய் பிரபு. ஹாய் ப்ரோ. இன்னைக்கு நம்ம 2 பேர் தான். எல்லாரும் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஹோப்ஃபுல்லி நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் நான் எம்ஐ வின் பண்ணும், எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு அப்செட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. பட் இந்த எம்ஐயோட வின் தான் டேபிள இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக போகுது. நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த 7 பாயிண்டர்ஸ்ல இருக்கவங்கலாம் 7 மேட்ச் வின்ல 14 பாயிண்டர்ஸ்ல சப்போஸ் ஒரு குவாலிஃபிகேஷன் சினாரியோ வருமோ அப்படின்னு இப்போ ஆர்சிபியா இருக்கட்டும், பிவிகேஎஸ்ஆ இருக்கட்டும், ஜிடி அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹோப்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம நல்லா பண்ணி இந்த மாதிரி ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் 3 டேஸா பாத்தீங்கன்னாலே கம்ஃபர்டபுள் வின் தான். சிஎஸ்கே வந்து ஒரு 28-30 ரன்ஸ் வின் பண்ணாங்க. அது ஒரு 98 ரன்ஸ் வின். கேகேஆர் இன்னைக்குமே ஒரு 3 overs ஸ்பேர்ல வின் பண்ணியிருக்காங்க எம்ஐ. ஸோ எல்லாமே நெட் ரன் ரேட்டையும் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுது, டேமேஜ் பண்ணுது. ஆப்வியஸ்லி இது வந்து கீழே இருக்க டீம்ஸுக்கு ஹாப்பியா இருக்கும். அண்ட் எல்எஸ்ஜி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் தோத்ததுல, சிஎஸ்கேவை விட இதே கூட. ஏன்னா அவங்க நெட் ரன் ரேட் ரொம்ப புவரா இருக்கு. ஸோ இவங்க 2 மேட்ச் உதப்பட்டு அவங்களுக்கு இப்போ இதுல என்ன ஒரு ஹைலைட்னா எல்எஸ்ஜியும் எஸ்ஆர்ஹெச்சும் விளையாட போறாங்க, எல்எஸ்ஜியும் எஸ்ஆர்ஹெச்சும் விளையாட போறாங்க. அந்த மேட்ச் வந்து ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட் மாதிரி தான். அந்த 2ல யாராவது ஒருத்தர் அடி வாங்குறாங்கன்னா அவங்க 7 வின்ஸுக்கு தான் போயிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் கஷ்டமாயிடும். 8 வின்ஸ் போகலாம், இன்னொரு மேட்சும் உதப்பட்டாங்கன்னா 7 வின்ஸுக்கு போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாயிடும் டேபிளுங்கிறதால இனிமே பார்த்து ஆடுவாங்க எல்லா மேட்சும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டோர்னமெண்ட். உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க, அப்புறம் மேட்ச் பத்தி. அதான் ப்ரோ, லைக் இன்னைக்கு வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சோட லூஸ் வந்துட்டு டோர்னமெண்ட்ல ஒரு 3 டீம்ஸ்க்கு வந்துட்டு டேபிள ஓபன் பண்ணி விட்டுருச்சு. அண்ட் ஆக்சுவலா 4th பிளேஸ்ல இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். இன்னைக்கு அவங்க தோத்ததோட நெட் ரன் ரேட் மேபி அவங்களுக்கு 5th பிளேஸ்ல கொண்டு வந்து எல்எஸ்ஜி திரும்ப 4th பிளேஸ்ல வச்சிருக்கும்னு நினைக்கிறேன், if I'm not wrong. இல்ல அவங்க அவ்வளவு இத தோக்கல. ஏன்னா எல்எஸ்ஜி வந்து -0.3, இவங்க 0.07ல இருக்காங்க. ஓ ஓகே ஓகே. அதான் 0.07னா மேபி லைக் தெரியல, பாப்போம் இப்ப இது வந்தா தெரியும். பட் ஸ்டில் இல்ல -0.3க்கு போக மாட்டாங்க, -0.0ல இல்ல -0.1ல இருக்கலாம். யா கரெக்ட். ஏன்னா நேத்து ரொம்ப பெரிய லாஸ். கரெக்ட், 98 ரன்ஸ்ல இதாயிட்டாங்க. ஸோ அது மேபி எல்எஸ்ஜிக்கு ஒரு இந்த ஃபேக்டரா இருக்கும். அண்ட் மும்பை வந்துட்டு லைக் ஆக்சுவலா இது ஒரு நல்ல யூனிட். ரொம்ப லேட்டா வந்துட்டு பீக் ஆறாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னைக்கு வந்துட்டு செம டர்ன் அரௌண்ட் 48-3ல இருந்தாங்க. அங்க இருந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு பிளிட்ஸ் கிரீக் நாக் ஆட்டாரு. ஓகே, குட் சைன்ஸ் ஃபார் இந்தியா. வேர்ல்டு கப் T20க்கு இது ஒரு குட் சைன்ஸா அதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதர் எண்ட் திலக் வர்மா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து ஆடினாரு. ஆக்சுவலா லைக் இனிஷியல் தாட்ஸ் என்னன்னா, இந்த மேட்ச் வந்துட்டு இவங்க டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தது வந்துட்டு ஐ தாட் இட் வாஸ் அ பேட் ஆப்ஷன். பட் ஆனா என்ன வந்துட்டு லைக் இல்ல நீ யோசிச்சதுதான் தப்பு அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட் அவே சம பவுலிங். ஆக்சுவலா இது வந்துட்டு 150-140 வர வேண்டிய மேட்ச். கடைசியா கமின்ஸ் கொடுத்த ஒரு ஃபிளரிஷ்னாலதான் வந்துட்டு அந்த 17 பால் 35 அவங்க 173 கொண்டு போய் ஒரு நல்ல ரெஸ்பெக்டபிள் டோட்டலா போட்டுச்சு. பட் ஸ்டில் வேன்கடையில 200 பத்தாது. ஸோ அதனால லைக் அது வந்துட்டு ஒரு ஒரியிங் சைன்ஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச் தான். பேட்டிங் கொலாப்ஸுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. கிளசன் வந்துட்டு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காரு. அண்ட் அவங்களோட டாப் ஆர்டரை வந்துட்டு நீங்க டக்குன்னு ஒரு குவிக்கா எடுத்துட்டீங்க, ரேட்டில் பண்ணிட்டீங்கன்னா டவுன் தி ஆர்டர் அவங்க பெருசா ஷைன் பண்ண முடியறது இல்லை. ஈவன் நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்துட்டு இன்னைக்கு பெருசா அவரால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அது ஒரு ஒரியிங் சைனா இருந்தது. அண்ட் லைக் மும்பை அடுத்த செட் நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அனுஜ், அந்த புது பவுலர், அவர் ஆக்சுவலி லைக் இன்னைக்கு அவர் டே இல்லை, பட் நல்லா போட்டாரு. ஹி வாஸ் குட். அவர் ஆக்ஷன், அவரோட லைன் அண்ட் லென்ஸ் நல்லா இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட் ஃபர்ஸ்ட் மேட்சுங்கனால கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. அண்ட் மேபி லைக் அவங்க இனிஷியலாவே பியூஷ் சாவ்லா வந்துட்டு கண்டினியூஸா ஆட வச்சிருந்தா மேபி அவரோட ப்ரெசன்ஸ் நிறைய யூஸ் ஆயிருந்திருக்கும். ஏன்னா அவரையும் லைக் ஆன் அண்ட் ஆஃப் தான் ஆட வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா ரொம்ப சூப்பரான பவுலிங், நல்லா போட்டாரு. அதே மாதிரி லைக் பும்ரா சொல்லவே வேணாம், எனிடே நல்லா போடுவாரு. ஹர்திக் பாண்டியா, பியூஷ் சாவ்லா அவங்க தான் வந்துட்டு லைக் இன்னைக்கு மேட்ச் டிஃபரன்ஸ் இது பண்ணதே. அவங்க 2 பேரும் லாஸ்ட் மேட்ச் வந்து நீங்க சொன்னவரும் நான் சொன்னவரும் இந்த மேட்ச் கிளிக் ஆயிட்டாங்க. நான் வந்து ஒரு 100 கூட எதிர்பார்க்கலாம் ஸ்கை கிட்டன்னு சொன்னா, அவர் இன்னைக்கு 100 அடிச்சிட்டாரு. நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல மேட்சா இருக்கும் அவருக்கு, அவர் அப்லிஃப்ட் பண்ணுவாரு டீம்ன்ற மாதிரி சொன்னீங்க. அது இன்னைக்கு நடந்துருச்சு ரெண்டுமே. நம்ம கடைசியில இஷான் கிஷான் சொல்லியிருந்தோம். இஷான் கிஷான் இன்னைக்கும் ஒரு லைக் ஒரு புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது பாவம். 2 ஓபனருமே கிளிக் ஆகல. அண்ட் இவங்க அந்த ஸ்டாட்ஸ்ல சொன்னாங்க லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஆரஞ்ச் கேப்லயே வரலையா இஷான் கிஷனும் ரோஹித் சர்மாவும். ஒரு ஓப்பனிங் பேர் எந்த டீம்ல எடுத்தாலும் போரா பண்ணிருக்க டீம்ல கூட அந்த ஆரஞ்சு கேப் ரேஸ்ல இருப்பாங்க, டாப் 5ல இருந்து 10க்குள்ள.
இவங்க அந்த 10க்குள்ள கூட வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபினிஷ் பண்றப்ப அவங்களோட ஆக்சுவலி நம்ம அவங்களோட டோர்னமெண்ட் ஃபினிஷ் பண்றப்ப டாப் 10ல கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒரு ஓப்பனர் கூட இல்ல. லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இருந்திருக்கிறது ஸ்கை மட்டும் தான், அதுவும் லாஸ்ட் இயர் மட்டும் தான் போல. ஆக்சுவலி நம்ம சிஎஸ்கேவே வந்துட்டு பவர் பிளே வந்துட்டு சரியில்லைங்கிற ஒரு டீமா சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில மும்பையை பார்க்கும்போது மும்பையும் லைக் என்ன சொல்றது, அவங்களும் ஒரு புவர் பவர் பிளே ரெக்கார்ட் தான் வச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு ஒரு டீமா நல்லா ஆடினாங்க. நீங்க எப்பவும் சொல்லுவீங்க அந்த டீமா அவங்க வந்துட்டு இல்ல ஆமா மைண்ட் ஆகல அப்படின்னு. பட் இன்னைக்கு அந்த ஒரு இதை காமிச்சாங்க. ஃபீல்டுல பவுலிங் அப்பவும் சரி, பேட்டிங் அப்பவும் சரி, கொஞ்சம் இப்பதான் அந்த ஒரு யூனிட்டா வராங்க. பட் இட் வாஸ் டூ லேட். அரையிற அணையிற விளக்கு பிரகாசமா எரியும் அப்படின்னு பத்ரிநாத் எப்பவும் சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி லைக் பிளே ஆஃப்ஸ் வர முடியாத, ஐ மீன் லைக் சான்ஸே இல்லை, மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் கூட இல்லை. பட் நல்லா இது பண்றாங்க. மேபி அவங்க இனிமே வந்துட்டு அடுத்த அப்கமிங் மேட்சஸ்ல வந்துட்டு லைக் ஸ்பாயிலிங் பார்ட்டி ஆஃப் அதர்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மும்பைஸ் டே, அவ்வளவுதான். அதை விட வேற எப்படியும் இந்த டேவை சம்மர் பண்ண முடியாது. ஆக்சுவலி நீங்க சொன்னது இதுக்கு மேல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க சான்சஸை வந்து பறிக்க பார்ப்பாங்க. அண்ட் அவங்கள யாரெல்லாம் வந்து ஒரு டிமோரலைசிங் லாஸ்க்கு எடுத்துட்டு போய் விட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பே பேக் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுதான் மும்பையோட ஸ்ட்ரென்த்து. அண்ட் அவங்க ரிவெஞ்ச் கொடுக்கறது கேட்கவே வேணாம். சிஎஸ்கேவை எப்படி வச்சு செஞ்சிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்களுக்கு வந்து எப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த 277 போஸ்ட் பண்ணாங்களோ இனிமே எஸ்ஆர்ஹெச் ஒரு வழி பண்ணணும்னு நினைப்பாங்க எம்ஐ. அண்ட் கேகேஆருக்கும் இருக்கு ஒரு ஆப்னு தான் தோணுது. இங்க வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் அந்த மேட்ச்லயே சொன்னேன், இப்போ உதப்பட்டிருக்காங்க, அடுத்த மேட்ச் கண்டிப்பா கேகேஆர் அடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுக்கு மேல அந்த ரிவெஞ்ச் வீக் அப்படிங்கறத கரெக்டா ஃபாலோ பண்ணுறது எம்ஐயா இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க நீங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு நிஜமாவே. அந்த ஃபர்ஸ்ட் அவங்க பவுலிங் போடுறப்ப அவர் நோ பால் வேற போட்டார், அந்த டெபியூ பவுலர். எனக்கும் ஒரு பேர் கரெக்டா வரல, கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் தப்பாயிடக்கூடாதுன்னு நான் சொல்லல பேரு. அந்த டெபியூட்டன்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த டெபியூ பவுலர் நல்லா போட்டாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிராவிஸ் வெட்டு அவர் அடிச்ச 46 for 3, அவரு 3 வாட்டி அவுட் ஆயிட்டாரு. ஒரு அவுட்டுக்கு இதாயிருச்சு, போல்டு நோ பால் ஆயிருச்சு, ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. அவருமே கொஞ்சம் போர் ஃபீல்டரா தான் தெரியுறாரு எனக்கு. நுவான் துஷாரா போர் விடுறாரு, 6 விடுறாரு, நல்லா கைக்கு வர பாலை வந்து மிஸ் பண்ணிடுறாரு. ரொம்ப போரா தான் இருக்காரு ஃபீல்டிங்லன்னு தோணுது. கோச்சே வந்து நல்ல ஃபீல்டரு, ஆனால் ரன்ஸுக்கு போவாரு, பேட்லயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் நேற்று சொன்ன மாதிரி தான் எம்ஐ வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் மீ அந்த நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்க. 2 ஃபாரினர்ஸ் வச்சு ஆடினாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்குது. ஆனால் நம்ம எம்ஐ என்னதான் சொன்னா கூட அவங்க இந்தியன் டேலண்ட்ஸை கரெக்டா பிக் பண்ணி எடுத்துட்டு வரதுல டாப் டீம் வந்து மும்பை தான். அதுக்கப்புறம் நான் RR தான் சொல்லுவேன். இந்த 2 டீம் வந்து நல்ல இந்தியன் கண்டிஜென்ஸ் வச்சிருப்பாங்க, நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து யங் பிளேயர்ஸ் வந்து கூட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கும் அந்த டெபியூ போல நல்லாவே பண்ணாரு. ஒரு ரன்ஸுக்கு போனாலும் அந்த 3x தான் காஸ்ட் பண்ணிச்சே தவிர அவர் நல்ல லைன் போட்டாரு. ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பேட்ஸ்மேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் ஹர்திக் பாண்டியா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சாரு, ஹாப்பியா இருந்தாரு. எப்பவுமே டக் அவுட்ல உட்காந்து ஒரு மாதிரியே உட்காந்துருப்பாரு, அந்த மாதிரி இல்ல. அண்ட் ஒரு விக்கெட்டுக்கும் செலிப்ரேட் பண்ணாங்க. அவர் போட்ட நோ பாலுக்கு பும்ரா வந்து பேசினாரு, ஹர்திக் பாண்டியா போய் பேசினாரு, யூ கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி டூ லேட் தான். மேபி அங்கங்க ஒரு சில மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நைட் மேரா இருந்திருப்பாங்க இதுக்கு மேல எம்ஐ. ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் வின் பண்ணாலும் அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல எந்த இதுவும் கிடையாது. பட் வேற சில டீம்ஸை வந்து டேமேஜ் பண்ணுவாங்க அவங்க பிளே ஆஃப் சான்சஸை. நல்ல வேலையா அது சிஎஸ்கேக்கு இல்ல அப்படின்னா நம்ம நினைச்சுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்லுங்க. அதான் லைக் எப்பவுமே அவங்க வந்துட்டு அந்த இந்தியன் மிடில் ஆர்டரை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. அப்படி வந்தவங்க தான் திலக் வர்மா, நேகல் வதேரா மாதிரி பிளேயர்ஸ்லாம். ஸோ இந்த வருஷம் நமன்தீர் அப்படின்னு ஒருத்தர் இது பண்ணியிருக்காங்க. பட் லைக் அவர் மோஸ்ட்லி அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. மேபி அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருந்தா மும்பையோட டைடு வேற மாதிரி போயிருந்திருக்கலாம். ஸோ அதுதான் லைக் இந்தியன் டேலண்ட்ஸ் அவங்க எப்பவுமே அது பவுலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும், தே வில் ட்ரஸ்ட் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் அலாட். ஏன்னா பீடாகமே சொல்லுவாரு அவங்களோட டேலண்ட் ஸ்கவுட்டிங் மாதிரி எந்த டேலண்ட் ஸ்கவுட்டிங்கும் கிடையாது. ஸோ சூப்பராக ஸ்கவுட் பண்ணுவாங்க, அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணவங்களா இருப்பாங்கன்னு. இந்த சீசன் அது மேபி லைக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. போன வாட்டி லைக் அந்த ஒரு ரொம்ப ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் எனக்கு வச்சுட்டு ரோஹித் வந்துட்டு பிளே ஆஃப் வந்தாரு. பட் இந்த வாட்டி வர முடியல. கண்டிப்பா அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் சீசன் மும்பை இந்தியன்ஸ் ஒரு சூப்பர் கம்பேக் கொடுப்பாங்கிறது என்னோட தாட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ். அது ஆக்சுவலி என்ன விஷயம்னா ஏன் வந்து கிளிக் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த டைட் மேட்சஸ்ல வந்து அந்த ஃபினிஷர் ரோல் நல்லா கிளிக் ஆகும் எம்ஐக்கு எப்பவுமே.
இவங்க அவ்வளவுதான்டா எப்படினாலும் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் காட்டுவாங்க. ஒரு 10 per over 15 per over வரைக்கும் லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ்னா கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் வந்து இந்த சீசன் ஒரு 2 மேட்ச் கூட அவங்க அந்த மாதிரி போல. அதுதான் அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆயிருச்சு. இந்த டிம் டேவிட் கை கொடுக்கவே இல்லை. அவர் ஒரு 2-3 கேம் வின் பண்ணி கொடுப்பாரு சிங்கிள் ஹேண்டடா, அது நடக்கல. திலக் வர்மா நின்று கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு லாஸ்ட் 2 சீசன்ஸ். இந்த வாட்டியும் நின்னாலும் அவருக்கு கூட சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாம அவரே ப்ரெஷர்ல போயிட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவ்வளவு சீக்கிரம் விக்கெட் விட மாட்டாரு அவரு. அந்த மாதிரி போயிருச்சு. அந்த ஆமா ஸ்கை அந்த அளவு ஸ்கை அடிச்சிருக்காரு. இத்தனைக்கும் 320 340 ரன்ஸ் அவர் தான் ஹையஸ்ட். அவரே நம்ம அவுட் ஆஃப் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கோம். 4 செஞ்சுரி 3 ஹாஃப் செஞ்சுரி ஒரு செஞ்சுரி வேற. அவங்க எவ்வளவு அடிச்சாலும் பத்தல. அந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாரு. 300 அடிச்சே பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறோம். பட் அவரு ஆக்சுவலா அவர் தான் தனியா தெரியறாரு இந்த லைன் அப்ல. 300ங்கறத அடிச்சு வேற யாருமே அவ்வளவு ஸ்கோர் அடிச்ச மாதிரி தெரியல. ஹர்திக் பாண்டியா கிளிக் ஆகல. அந்த ஒரு 2-3 ஃபினிஷர்ஸ் கிளிக் ஆவாங்க பேட்ல. அதுதான் ப்ராப்ளமா இருந்தது எம்ஐக்கு. இல்லைன்னா அவங்க ஒரு டஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டியும் இந்த அளவுக்கு ஒரு டேபிள் பாட்டம்ல இருக்க மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. கண்டிப்பா காம்பீட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ தேல் கம் பேக். அண்ட் நமன்தீர் வந்து அது ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டு வந்திருக்காரு நிறைய பேர் சொல்றாங்க. மேபி அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு சில மேட்சஸ் எங்கேயோ இருக்க மேட்ச் எடுத்துட்டு வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிருக்கும் அந்த டீம்ல. ஸோ கான்ட்ரிபியூட் பண்ணாதவங்க அடுத்தடுத்த மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. தோத்துட்டே இருக்க அந்த நியூ டேலண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகுது. ஸ்கையோட இடத்துல நமன்தீர் இறக்குறாங்க 1 down. அப்போ டெலிவர் பண்ணி ஆகணுங்கிற ப்ரெஷர் ஹையா இருக்கும் பட்சத்துல சோக் ஆகுறாங்க. அதுதான் பிரச்சனை. அண்ட் நல்ல பார்ட்னர்ஷிப் கிடையாது, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அவங்களும் பவர் பிளேலே விக்கெட் விட்டுறாங்க. இல்லைன்னா சீப்பான ரனுக்கு அவுட் ஆயிடுறாங்க. அதுதான் அவங்களுக்கு ட்ரபிள் பண்ணுது. அந்த புது டேலண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாம அவங்க மேல ப்ரெஷர் விழுது, அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பத்தி பேசணும். எஸ்ஆர்எச் நீங்க சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு யார் டாஸ் வின் பண்ணாங்க? டாஸ் பார்க்கல. மும்பை தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. ஓகே. ஆக்சுவலி எஸ்ஆர்எச் வின் பண்ணியிருந்தாலும் பேட் பண்றதா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் நடந்ததுக்கு அப்புறம். அது அவங்களுக்கு இதுதான். இருந்தாலும் நல்ல பவர் பிளே, நல்லா கண்டெயின் பண்ணாங்க. அதனால ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. அண்ட் பும்ராவை 2 ஓவர் யூஸ் பண்ணாங்க பவர் பிளேல. அதுவே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். நிறைய நாள் ஒழுங்கா யூஸ் பண்ணாம விட்டுருக்காங்க பும்ராவை. அதனாலேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அண்ட் நிறைய இன்சைட் எட்ஜ், நிறைய லக் இருந்தது ஹெட்டுக்கு. அதை மீறியும் ஒரு 46 அவுட் ஆயிருக்காருங்கிறப்போ இன்னைக்கு எம்ஐயோட டே தான். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை பெருசா. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகுறாங்க. எஸ்ஆர்எச் பாக்குறப்போ இப்ப எப்படி இருக்கு, டாப் ஆர்டர் கிளிக் ஆகலன்னா கொஞ்சம் இவங்க தருகிற தோணு தான் போலியே அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். அந்த பவர் பிளேல ஒரு 2-3 விக்கெட் கழட்டிட்டா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கணும்னு. கிளாசன் இந்த சீசன் எப்படி இருக்காருன்னா நல்லா ஆடிட்டே இருக்காங்க. டாப் ஆர்டர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அவரும் பண்றாரு. ப்ரெஷர்ல வராருன்னா அவரும் ஹிட் அடிக்க கொஞ்சம் தள்ளி ஆட மாட்டுறாரு. ஷாட்ஸுக்கு போய் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. அது ரொம்ப கஷ்டமாகுது அவங்களுக்கு. பேட் கமின்ஸ் திருப்பியும் ஒரு கிளாஸை காட்டுறாரு. ஒரு கேப்டனா அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாரு. அவர் அந்த 17 balls 30 அடிக்கலன்னா அவங்க 140 அடிச்சிருப்பாங்க. இவங்க 12 overs சேஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்பலாம் அதிகமாலாம் போயிருக்க சான்ஸே கிடையாது. அண்ட் ப்ரெஷர் இருந்திருக்காது பெருசா. ஸோ ஆமா, இஷான் கிஷன் அடிச்சிருப்பாரு கண்டிப்பா. வச்சு வலாசி இருப்பாரு. 140 இருக்குன்னா 10 overs போகலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. மேபி நெட் ரேட் ஏதாவது வந்து 2-3 டீம் சோக் ஆச்சுன்னா நம்ம 6 wins ஏதாவது சான்சஸ் வருமோ அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் 6 wins ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ டீம் இருக்காங்கன்றப்போ அவங்க டோர்னமெண்ட்டும் போயாச்சு தான் எம்ஐ. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் அப்செட் பண்ணுவாங்க நிறைய டீம்ஸை. அதை தாண்டி நிதிஷ் ரெட்டி இன்னைக்கு பண்ணல. 14 balls 20 அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. பியூஷ் சாவ்லா திருப்பி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டினாரு. எல்லாமே டாப் கிளாஸ் விக்கெட்ஸ் அவர் எடுத்தது. இன்னைக்கு ஹெட் எடுத்தாரு, கிளாசன் எடுத்தாரு, சமாத் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நல்ல ஹிட்டர்ஸ், நல்ல ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எடுத்தாரு. அதுதான் கேம் சேஞ்ச். ஆமா, விக்கெட் டேக்கிங் டெலிவரி மாதிரி இல்ல. விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ்ல எல்லாம் விக்கெட் எடுத்தது அது அப்ரிஷியேட் பண்ணணும் கண்டிப்பா. அண்ட் அவரையுமே நீங்க சொன்ன மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஆடாம கண்டினியூஸ் ரன் கொடுத்திருந்தாங்கன்னா அவரும் லாஸ்ட் சீசன்ல ஒரு 15-16 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா மிடில் ஓவர் ரொம்ப புவரா இருந்தது எம்ஐயோட போலிங் இந்த சீசன் ஃபுல்லாவே. இன்னைக்கு மேட்ச்ல தான் பண்ணாங்க. ஸ்டில் இந்த லாஸ்ட்ல இப்ப நுவன் துஷாரா ஒரு மேட்ச் நல்லா பண்றாரு, அடுத்த மேட்ச் பண்ண மாட்டேங்கிறாரு. பேட் கமின்ஸ் அடிக்க வச்சிட்டாங்க. ஏன்னா பேட் கமின்ஸ் ஆல்ரெடி ஒரு 16 balls 50 அடிச்சிருக்காரு எம்ஐயோட கேகேஆருக்கு ஆடுறப்ப. இன்னைக்கு நினைச்சேன் நானு பேட் கமின்ஸ் அடிக்க போறேன். ஆக்சுவலி வீடியோ முடிச்சுட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கவும் தோணுச்சு. இன்னைக்கு காலையில் எடிட் பண்ணிருக்கோம், ஐயோ பேட் கமின்ஸை விட்டோமே எம்ஐ கிட்ட நல்லா பண்ணுவாரு அப்படின்னு. நான் சொல்லணும்னு நினைச்ச பாயிண்டே என்னவா இருந்திருக்கும்னா, அவர் பால்ல கான்ட்ரிபியூட் பண்றாரோ இல்லையோ பேட்ல இன்னைக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு.
அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா எம்ஐ கிட்ட நல்லா தான் பண்ணுவார் அவரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி ஏதாவது சொல்லணும் சொல்லுங்க, அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸோட முடிச்சிடும். அதான் ப்ரோ, லைக் நீங்க சொன்ன மாதிரி கிளசினுக்கு வந்துட்டு அவரு ப்ரெஷர்ல வந்தாருன்னா ஆட மாட்டேங்கிறாரு. ஈவன் ஆர்ஆர் மேட்ச்லயே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணதான் அவரால் அடிக்க முடிஞ்சே தவிர மேபி லைக் அவரும் இல்லாம அவுட் ஆயிருந்தா இவரும் அவுட் ஆயிருப்பாரா இருக்கும். ஸோ கிளசின் வந்துட்டு அவருக்கு இன்னும் 2 சப்போர்ட் இருந்தாதான் அவரும் பெர்ஃபார்ம் பண்றாரு. இன்னொன்னு லைக் நீங்க டெல்லி கேபிட்டல்ஸோட அந்த ஒரு ஃபிளரிஷ் 6 பால் 6 ஓவர் 125 அடிச்சதுக்கு அப்புறமே அவர் வந்து அடிக்க போய் விக்கெட் விட்டாரு. அவருக்கு ஒரே இதுதான், பட் அன்பார்ச்சுனேட்டா அது வந்து கிளிக் ஆகலன்னா வேஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு, அது ஒண்ணு. அண்ட் பியூஷ் சாவ்லா அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ். அவர் வந்துட்டு லைக் எக்ஸ்பீரியன்ஸ்டு சூப்பரா யூஸ் பண்றாரு. நல்ல விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ், அப்துல் சமாதுக்கா இருக்கட்டும், ஹெட்டுக்கா இருக்கட்டும், சூப்பரா போடுறாரு. வேன்கடேல வந்துட்டு லெக் ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சைடு பெரிய பவுண்டரிங்கிறனால ஒரு எட்ஜ் இருக்கும். ஸோ அதை சூப்பரா யூஸ் பண்ணி நல்லா போட்டாரு. அண்ட் திரும்ப ஹர்திக் பாண்டியா லைக் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப ஒரு பேட் சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த ஒரு க்ரௌடு பூயிங் அப்படிலாம் சொல்லும் போது லைக் அவர் அதுல இருந்து வந்து பவுலிங்ல டெலிவர் பண்றது வந்துட்டு இந்தியாவுக்கு இன்னும் அட்வான்டேஜா இருக்கும். ஒரு 6th பவுலிங் ஆப்ஷனா வந்துட்டு கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா இருப்பாரு. அப்படிங்கிறப்போ அது ஒரு அப்பர் ஹேண்ட் இந்தியாவுக்கு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்துட்டு அடுத்த சீசன் என்ன பண்ணலாம், இப்போ இந்த சீசன் ஃபுல்லா அவங்க பண்ண தப்பே பவுலிங் ரொட்டேஷன் தான். பவுலிங் ரொட்டேஷன் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல அந்த 277 மட்டும், அந்த 287 வந்துட்டு ஆக்சுவலா கிட்ட போயிட்டாங்க. அந்த மேட்சை வந்துட்டு சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மும்பையோட டைடே வேற மாதிரி போயிருந்திருக்கும். லைக் இங்க இருந்து பாட்டம்ல இருந்திருக்க மாட்டாங்க, டாப் ஹாஃப்ல ஒரு 3rd இல்ல 2nd இருந்திருக்க டீமா இருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரோ, லைக் பவுலிங்கை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாதி மேட்ச் முடிஞ்சு. இன்னைக்கு பவுலிங் எல்லாம் கரெக்டா கொடுத்தாங்க. பும்ராக்கு பவர் பிளேல கொடுத்தாங்க, ஹர்திக் பாண்டியா கரெக்டா மிடில் ஓவர்ஸ்ல போட்டாரு, பியூஷ் சாவ்லாவை கரெக்டா மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. டெத்ல துஷாரா மட்டும் அடி வாங்காம, அந்த டெபுட்டன்ட் மட்டும் கொஞ்சம் லைக் அவர் டெபுட்டன்ட் நம்ம குறை சொல்ல முடியாது, பட் நுவன் துஷாரா மட்டும் அடி வாங்காம இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் இது வந்துட்டு ஒரு 140 பேருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இஷான் கிஷான் வந்து 10 ஓவர்லயே முடிச்சு விட்டு போயிருப்பாரு. பவுலிங் ரொட்டேஷன் தான் கீ. அதை வந்துட்டு கரெக்டா அந்த மேட்ச் பண்ணாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிச்சு. இதான் என்னோட தாட். ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ் போகலாம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு கண்டிப்பா மேன் ஆஃப் தி மேட்ச் ஸ்கைக்கு தான் கொடுப்பாங்க. அவர் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல அடிச்ச 100க்காக. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க பவுலிங்கால தான் இன்னைக்கு வின் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லணும். என்னதான் ஸ்கை 100 அடிச்சிருந்தாலும் பியூஷ் சாவ்லா எடுத்த அந்த 3 குரூஷியல் விக்கெட்ஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா எடுத்த 3 குரூஷியல் விக்கெட்ஸ் கரெக்டான டைம்ல பிரேக் த்ரூ எடுத்தாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸ்கைக்கு எவ்வளவு கிரெடிட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலா பியூஷ் சாவ்லாக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் கொடுக்கணும். சப்போஸ் அவங்க அந்த விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்னா ஒரு 210 அப்படி போயிருந்தாங்கன்னா வேற மாதிரி ஒரு ப்ரெஷர் கேம் இருந்திருக்கும். ஸோ அதுல வேற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அது எம்ஐக்கு அகேன்ஸ்டாகவும் போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி இந்த இது வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா கொடுத்துருவாங்க. ஒரு 100 வச்சிருக்காரா கொடுத்துடலாம், ஒரு 4 விக்கெட்ஸா இல்ல 5 விக்கெட்ஸா கொடுத்துடலாம், அப்படிதான் போவாங்களே தவிர்த்து கரெக்டா யோசிச்சு பண்றது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் வந்து பியூஷ் சாவ்லா அண்ட் ஹர்திக் பாண்டியா தான். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க போட்ட ப்ரெஷர் வந்து ஒரு நல்ல அவுட்கமா இருந்தது இன்னைக்கு மேட்ச்ல அவங்களுக்கு. அப்படிங்கறதால அவங்க தான் ஹைலைட் ஆஃப் த மேட்ச்னு தோணுது எனக்கு. நாட் டேக்கிங் எனி கிரெடிட்ஸ் ஃப்ரம் ஸ்கை. இல்லை, அவரும் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல தான் 100 அடிச்சிருக்காரு, அதுவும் பெஸ்ட் நாக் தான். இருந்தாலும் இவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ஈக்குவலான கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் ஒரு 4 சீசன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா அடிச்ச அந்த ஒரு செஞ்சுரி அண்ட் சிஎஸ்கே கிட்ட அடிச்ச ஒரு செஞ்சுரி 48ல வந்து டிசி கிட்ட அவுட் ஆவாரு. அந்த 150 ரன் எடுத்துட்டோம்னா அவர் மொத்தமா சேர்த்து இன்னும் ஒரு 100 ரன் கூட அடிக்கல. ஸோ கஷ்டமா இருக்கான அவர் என்னதான் எம்ஐக்கு இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாலும் அவர் இந்தியன் கலர்ஸ்ல வந்தாருன்னா அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ் தான். அதை யாரும் கொஸ்டின் பண்ணவே முடியாது. அவர் கேப்டனா இருக்கட்டும், கேப்டன் இல்லாம இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், இந்தியாவுக்கு ஆடுறாருன்னா அவருக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. லக்கும் கொஞ்சம் அவர் சைட்ல இருக்கும். நீங்க பாருங்க, எம்ஐ கிட்ட அவர் அடிக்கிறாருன்னா அந்த கேட்ச் மிஸ் பண்றது கிடையாது, எல்பிடபிள்யூ ஆயிடுறாரு, ஏதோ ஒன்று நடக்குது. ஆனா இந்தியாவுக்கு ஆடுறப்போ அந்த லக் ஃபேக்டரும் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கேட்சஸ் மிஸ் பண்ணுவாங்க, சான்சஸ் இருக்கும், நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு வித் த பேட். அது எல்லாமே அவர் பக்கம் போகுது. அது என்னமோ அவருக்கு அந்த மாதிரி ஒரு ராசி. ஸோ அது கண்டினியூ பண்ணுவார் கண்டிப்பா. வேர்ல்டு கப்லயும் நம்ம அவரை கொஸ்டினே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். அண்ட் இஷான் கிஷன் அது வந்து ஆக்சுவலி இந்த பிசிசிஐ வந்து அவங்க இஷான் கிஷனும் ஸ்ரேயாஸ் ஐயரையும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. அது வந்து இஷான் கிஷனோட கேம்ல நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடலங்கிறதால சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. இப்போ அவர் வேர்ல்டு கப்பையும் மிஸ் அவுட் பண்ணிட்டாரு.
ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் டிப்பா இருக்கிறது கன்ஃபார்மா தெரியுது. முன்னாடி ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கப்போ இந்த கேப்டனோட சேர்ந்து ஆடுறப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா இருந்தது கேம். இப்போ வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்ம ஃப்ளரிஷிங்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். நேற்று ஒரு ஃப்ளரிஷிங் நாக் இருக்குன்னு, ஆனா அவர் எடுத்ததும் அடிக்கலாம் போறது கிடையாது. கொஞ்சம் ஒரு 4-5 பால் டைம் பண்றாரு, டைம் எடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் மிஞ்சி மிஞ்சி போனா 7-8 ரன் அடிக்கிறாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த சீசன் ஃபுல்லா. ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கு. மேபி இனிமே இருக்க மேட்ச்ல என்னைக்காவது ஒரு மேட்ச் அவர் ஃபார்முக்கு வருவாருன்னு நம்புறோம். நவந்தீர் முன்னாடி சொல்லிட்டேன் அதை பத்தி நிறைய. ஸோ நவந்தீர் பத்தி பேச வேணாம். டீம் இருக்க ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இவங்க திலக் வர்மா அண்ட் ஸ்கை ஃபுல்லா நின்று ஜெயிச்சு கொடுத்துட்டு போனாங்க. திலக் வர்மா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவ்வளோ சீக்கிரம் விக்கெட்டை த்ரோவே பண்ண மாட்டாரு. முடிஞ்ச வரைக்கும் டீப்பா எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாரு. ஒரு பேங்க் தான் அவர் எந்த டீம்ல இருந்தாலும். நான் இப்பவே ஒரு ஏர்லி ப்ரெடிக்ஷன் போறேன், திலக் வர்மா கண்டிப்பா அவங்க ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல இருப்பாங்க. அவ்வளோ பிக் நேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி திலக் வர்மா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் விட்டாலும் 14 crores 15 crores போனாலும் அவரை திருப்பி எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா. ஸோ குட் சைன்ஸ் ஃபார் எம்ஐ ஃபார் நெக்ஸ்ட் சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி போச்சு? பவுலிங் சாரி பவுலிங்கை பத்தியும் பேசுறேன். எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங். எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் வந்து கொஞ்சம் இன்னைக்கு அப் டு த மார்க் இல்ல. ஏன்னா நடராஜன் வந்து பிரேக் த்ரூ எடுப்பாரு வரப்பெல்லாம், அது இன்னைக்கு பண்ண முடியல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் விக்கெட்லெஸ்ஸா போறாருன்னு நினைக்கிறேன், அவர் ஆடின எல்லா கேம்ஸும் சேர்த்து. அண்ட் புவனேஸ்வர் ரொம்ப நல்லா பண்ணாரு, பயம் உறுத்தினாரு அந்த நியூ பால்ல, ப்ரெஷரை கிரியேட் பண்ணாரு. அண்ட் பேட் கமின்ஸும் நல்லா தான் பண்ணாரு. செகண்ட் ஸ்பெல்ல தான் அவர் அடிஷன் தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல் நல்லா போட்டிருந்தாரு. நிதிஷ் ரெட்டியும் இன்னைக்கு வித் த பால் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு, 2 ஓவர் நல்லா தான் போட்டாரு. அண்ட் மார்க்கோ யான்சன் லாஸ்ட் மேட்சே சொன்னேன், அவர் ரன்ஸுக்கு போவார், என்னதான் பண்ணாலும் அவர் ரன்ஸுக்கு போவாருன்னு சொல்லி. வான்கடை மாதிரி ஒரு பிச்ல கண்டிப்பா பேட்டுக்கு நல்லா வரும் பால் வச்சு அடிச்சு விட்டாங்க அவரை. அவர் தான் ஒரு வீக் லிங்காவே இருந்தார் இன்னைக்கு அவங்க பவுலிங்ல. மேபி அவர் ஒரு க்ளோஸ் ஓவர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு, டைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் மேட்ச் க்ளோஸா போயிருக்கும். ஒரு விக்கெட் அங்க எங்க எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பதறி இருப்பாங்க எம்ஐ, இன்னைக்கும் காலியோ நம்ம அப்படின்னு சொல்லி. அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. மார்க்கோ யான்சன் அவங்க ஆடினாங்கன்னா அவங்க சான்சஸ் அவங்களே வந்து ப்ளீக் ஆக்கிக்கிறாங்கன்னு தான் தோணுது எஸ்ஆர்ஹெச். நீங்க சொல்லுங்க. ஸோ லைக் நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஷான் கிஷான் சொன்னேன்னா, லைக் இது ஒரு ரொம்ப ஒரு பேட்டிங் பேரடைஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்சிபியோட வந்துட்டு ஒரு நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃப்ளரிஷிங் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஸோ மேபி லைக் இன்னைக்கு அவர் டேவா இருக்கும். ஏன்னா என்ன சொல்றது, பேஸ் நிறைய இருக்கிற ஒரு யூனிட் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச். கமின்ஸா இருக்கட்டும், நட்ராஜனா இருக்கட்டும், நல்ல பேஸ் போடுவாங்க. ஸோ பால் கம்மிங் ஆன் டு பேட் நல்லா ஆடுற ஒரு பிளேயர் இஷான் கிஷானாவும் இருக்கட்டும், ரோஹித் சர்மாவும் இருக்கட்டும். ஸோ மேபி அவங்க கிட்ட ஒரு பெரிய நாக் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது வரல. மேன் ஆஃப் தி மேட்ச் பத்தி ஆக்சுவலி நீங்க கரெக்டா சொன்னீங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி டக்குன்னு ஃபைன் பண்ணிடுவாங்க. ஓகே 100 அடிச்சிருக்கான் 50 அடிச்சிருக்கான்னு. பட் ஸ்டில் நான் வந்துட்டு இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கண்டிப்பா பியூஷ் சாவ்லாக்கு தான் கொடுப்பேன். நம்ம எப்படி சிஎஸ்கே மேட்ச் சாண்ட்னரோட இம்பாக்ட் பேசணுமோ அதை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு இம்பாக்ட் வந்துட்டு சாவ்லா கொடுத்துருக்காரு. ஏன்னா எடுத்த விக்கெட்ஸ் அப்படி லைக் சும்மா ஒன்றும் நார்மலா 3 விக்கெட் எடுக்கல. 8 எக்கானமில போட்டு ஐ திங்க் 7 பாயிண்ட் சம்திங் எக்கானமின்னு நினைக்கிறேன், நாட் ராங். 7 பாயிண்ட் எக்கானமில போட்டு 3 விக்கெட் எடுத்து 3மே வந்துட்டு முக்கியமான விக்கெட் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா லைக் பியூஷ் சாவ்லாக்கு கொடுத்துதான் ஆகணும். அண்ட் அட் தி சேம் ஒரு நிமிஷம் பாக்குறீங்களா யார் கொடுத்துருக்காங்கன்னு? பார்க்க முடியுமா உங்களால? ஏதோ நான் கிரிக்கெட்ஸ்ல பாக்குறேன். அப்புறம் பியூஷ் சாவ்லா கொடுத்துட போறாங்க. நம்ம அவ்வளவு பாயிண்ட் பேசிட்டு இருக்கோம். எனக்குமே இல்ல ஸ்கைக்கு கொடுத்துருவாங்க. அது ரொம்ப வேக இவன் 50 அடிச்சிருக்கான் இவனுக்கு கொடுத்துடலாம், இவன் 100 அடிச்சிருக்கான் இவனுக்கு கொடுத்துடலாம்னு போயிடுவாங்க. அது லைக் அன்பார்ச்சுனேட் தான். பட் ஓகே, ஸ்கையும் வந்துட்டு நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. ஸ்கையும் வந்துட்டு அடிச்சிருக்க ஸ்கை சூரியகுமார் யாதவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 விக்கெட் போன உடனே அந்த ஃபர்ஸ்ட் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ண திலக் வர்மா தான். ஃபர்ஸ்ட் அந்த கவுண்டர் அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டனாலதான் கவுண்டர் அட்டாக் அந்த கம்மின்ஸை வந்துட்டு இறங்கி வந்து கவர்ஸ்ல ஒரு 4 அடிப்பாரு. அங்க இருந்து தான் அப்படியே அந்த டைடு ஷிஃப்ட் ஆச்சு. அண்ட் ஸ்கைக்கு வந்துட்டு மேபி அவர் அடிச்ச அந்த ஒரு 4 இவருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கான். பால் கம்மிங் ஆன் டு பேட் நல்லா இருக்கு, நம்மளும் பேட்டை விடுவோம்னு. அண்ட் ஸ்கை அவரோட கிளாஸை காமிச்சிட்டாரு. வேன்கடையில வந்துட்டு அவர் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன சொல்றது லைக் அந்த ஒரு ஃபிளரிஷ் வந்துட்டு நம்ம ஆர்சிபியோட பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் ஆல் அரவுண்ட் த கிரவுண்ட் சூப்பரா ஆடினாரு. குட் சைன்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் சீசன். அண்ட் ஆல்சோ இந்தியாவுக்கு T20 வேர்ல்டு கப்ல ஸ்கை வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு நல்லா இருந்தது. அண்ட் ஸ்கையை பற்றி சொல்லிடுறேன். அவரு லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த இயர்க்குள்ள 12 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு வான்கடையில. அதுல வந்து 6 ஆஃப் செஞ்சுரி 2 செஞ்சுரி. கரெக்ட். ஆக்சுவலி லைக் அவருக்கு வான்கடை வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு பிடிச்சமான பிட்ச். இந்த பேக் யார்ட் மாதிரி வீட்டு பேக் யார்ட்ல வந்து ஆடுவாங்களா.
அந்த மாதிரி லைக் அங்க வான்கடேனா அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ்ட். நீங்க எப்படி இந்தியாவுக்குன்னா ரோஹித் சர்மா டிஃப்ரெண்ட் பீஸ்டோ, வான்கடேல வந்துட்டு சூரியகுமார் யாதவ் டிஃப்ரெண்ட் பீஸ்ட். அண்ட் எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் இன்னைக்கும் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இனிஷியலா நல்லா கேப்சலைஸ் பண்ணாங்க, 3 விக்கெட் எடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் இன்னும் அட்டாக்கிங்கா போய் இன்னும் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா மேபி இன்னைக்கும் மேட்ச் வந்துட்டு லைக் எப்படி வந்துட்டு கொல்கத்தாவோட எம்ஐ லூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கும் லூஸ் ஆயிருப்பாங்க. பட் அந்த ஒரு அப்ரோச் எடுக்கல. அண்ட் நட்டு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் என்ன சொல்றது லைக் அப் டு த மார்க் இல்ல, விக்கெட் எடுக்கல. அந்த 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 ஒரு விக்கெட் 2 விக்கெட்னாலும் லைக் இம்பார்ட்டன்ட் விக்கெட் அந்த பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாரு, அதை எடுக்காதனால இன்னைக்கு இதுவாயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ லைக் நம்ம எஸ்ஆர்எச் சொல்றதை விட மும்பை இந்தியன்ஸோட திலக் வர்மாவும் ஸ்கையும் அவுட் பிளே பண்ணிட்டாங்க. ஒரு ஆஃப் சான்ஸ் கூட எங்கேயும் கொடுக்கல. எல்லாமே வந்துட்டு நல்ல ஸ்ட்ரோக் மேக்கிங், ஃபீல்டர் இருக்க இடத்துல பாலே போல. சோ அதுதான் அது ஸ்கையோட ஆக்சுவலி அந்த ஒரு அட்வான்டேஜஸ், ஸ்கையோட டேலண்டே அதுதான். லைக் ஃபீல்டர் இல்லாத இடமா பார்த்து அடிப்பாரு. நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் ஃபீல்டரை பார்த்து பார்த்து கைக்கு கொடுத்துட்டு இருக்காருன்னு. இன்னைக்குதான் வந்துட்டு லைக் ஓகே நான் தான் பழைய ஸ்கை வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக் ஆடினாரு. திலக் வர்மா வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா லைக் 2 கியர் வேணும்னா பேங்காவும் ஆடுவாரு. நம்ம டிசி மேட்ச்ல பார்த்தோம், ஸ்பின்னர்ஸ் சூப்பரா டேக் ஆன் பண்ணாரு. அக்ஷர் பட்டேல் எல்லாம் அவருக்கு மேபி லைக் அன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தா அன்னைக்கு கூட ஃபினிஷ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில 2-3 மேட்ச் வந்துட்டு அந்த க்ளோஸ்ல வந்து விட்டனாலதான் வந்துட்டு மும்பை இப்போ மேபி லைக் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மேட்ச் எல்லாம் இழுத்து பிடிச்சி நம்ம கொஞ்சம் போய் அடிச்சிருந்தோம்னா இன்னைக்கு கொஞ்சம் டேபிள் மேல இருந்திருக்கலாம், பிளே ஆஃப் சான்ஸ். இப்ப ஆக்சுவலா நம்ம ஆர்சிபி வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு அவுட்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ ஆர்சிபிக்கு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு, மும்பைக்கு அவுட் சைட் சான்ஸ் இல்ல. பாவம் அது ஒண்ணுதான் அந்த ஒரு சாம்பியன் சைடு கிட்ட நம்ம ஃபீல் பண்ணோம். மும்பை அவுட் சைட் போற சான்ஸ் தான் இருக்கு. ஆமா. சோ அதனால கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் திலக் வர்மா ஒரு நல்ல ரிட்டென்ஷன், நல்ல பிளேயர். சோ திலக் வர்மாவை கண்டிப்பா ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் அதான் ப்ரோ இன்னைக்கு எம்ஐ டே, அவள் தான், வேற எதுவுமே கிடையாது. 48 for 3 போயிட்டு அங்க இருந்து வந்துட்டு விக்கெட்டே விடாம ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் எம்ஐஸ் டே. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருந்தது, பேட்டிங்கும் லைக் கீழே வந்து லோயர் மிடில் ஆர்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவள் தான் ப்ரோ. இனிமே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சீசனுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நமந்தீர் ஃபைன் பண்ண மாதிரி அடுத்த 3 மேட்ச்ல மேபி ஏதாவது ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க பேட்டிங்ல. அண்ட் மேபி லைக் அப்கமிங் மேட்சஸ்ல வந்துட்டு அந்த மப்பாக்கா அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பேசர் கூட ஜெரால் இல்ல நுவன் துஷாராக்கு பதிலாக கூட சான்ஸ் கொடுத்து போடுப்பா, சும்மா போடு, 3 மேட்ச் ப்ரெஷர் இல்லாம போடு அப்படிங்கலாம். அதுதான் மும்பையோட திங்க் டேங்க் எப்பவுமே பண்ணுவாங்க. லைக் ஒரு சீசன் ஆஃப் சீசன் ஆகுதுன்னா அடுத்த சீசன்ல நம்ம கம்பேக் கொடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா 2020க்கு அப்புறம் அவங்க வந்துட்டு கப் அடிக்காததே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு லாஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் மாதிரி அவங்க நினைப்பாங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் நல்ல கம்பேக்கா இருக்கும். கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போற அளவுக்கான ஒரு டீமை இப்பவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் அவங்கள ஒரு நல்ல கம்பேக்ல பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி திலக் வர்மா பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கு மட்டும் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன். சப்போஸ் வந்து அவங்க ரீடைன் பண்ணாம ஆக்ஷனுக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல் அவுட் போவாங்க எல்லா டீமும். அதுல ஃபர்ஸ்ட் ரன்னரா யார் இருப்பாங்கன்னா சிஎஸ்கே இருப்பாங்க. இந்த 1 down ஸ்லாட் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கு. இந்த ரெய்னா போனதுக்கு அப்புறமே அது வந்து ஒருத்தரா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் ஆல் அவுட் போவாங்க. ஹையஸ்ட் பெய்டு இந்தியன் கிரிக்கெட்டரா, நான் ஒரு நிமிஷம், ஹையஸ்ட் பெய்டு இந்தியன் கிரிக்கெட்டரா அடுத்த சீசன் ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா திலக் வர்மா இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. சிஎஸ்கே எடுத்து அந்த 1 down ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க அவர் அடுத்த 10 வருஷத்துக்கு ஆடுப்பான். ஆக்சுவலா திலக் வர்மா வந்துட்டு எம்ஐ போகும்போது எம்ஐ தான் லாஸ்ட் பிட், எம்ஐக்கு முன்னாடி பிட் சிஎஸ்கே தான் பண்ணாங்க. அரௌண்ட் 1.6 சம்திங் எவ்வளவு போனார், 1.6 crore 2 crore போனாரு. அதுக்கு ஃபைனலுக்கு லாஸ்ட் ஃபைனல் பிட்டு இவங்க தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா தான் வந்துட்டு எம்ஐ பண்ணாங்க. ஸோ திலக் வர்மாவை சிஎஸ்கேவும் ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அண்ட் ரீடைன் பண்ணலன்னா மேபி அந்த ஆர்டிஎம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வாங்குவாங்க. பட் ஆர்டிஎம் பண்ணா கூட ஆர்டிஎம் யூஸ் பண்ணாலும் ஆமா காசு வந்து ஒரு 15 கோடி போயிடும் கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ராய்டு வந்து இப்படிதான் மிஸ் பண்ணாங்க. சிஎஸ்கே பிக் பண்ணி ஒரு மேட்ச் வின்னர் ஆகுனாங்க 2018 சீசன் 2019 சீசன்லாம். அப்படி திலக் வர்மாக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு சப்போஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா. பட் ஆனா அந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திலக் வர்மா வந்துட்டு என்ன சொல்றது லைக் இல்ல, ஏன்னா பிக் நேம்ஸ் இருக்குல்ல, அவங்க யார 3 பேர் தான் ரிட்டைன் பண்ணும் இந்தியன் பிளேயர்ஸ்னா. ஹர்திக் பாண்டியா கேப்டன், அவர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பும்ராவை ரிலீஸே பண்ண மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியாக்கும் முன்னாடி பிக்கு பும்ரா தான். இந்த 2 பேர் ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்லாட்ல யார ரோஹித் சர்மா விடுவாங்களா? அப்ப ஸ்கைய விடுவாங்களா? ரோஹித் சர்மா விடுவாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா தான் அவர் பீடாக் சொல்றாரு, நீல கலர் சட்டைக்காரர் வந்து மஞ்சள் கலர் சட்டையோட சேர போறாரு அப்படிங்கிறாரு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் லைக் என்ன ஸ்கையா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸ்கையா கூட இருக்கும். யா பட் லைக் ஆக்சுவலி என்ன ஆகும், அவங்க அந்த டெம்ப்டேஷன்ல ஸ்கையை தான் ரீடைன் பண்ணுவாங்க. 3 பேர் தான் ரிட்டன்ஷன்னா ஸ்கையை பண்ணிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அவரே வந்து இல்லை எனக்கு வேணாம், நான் வெளியே போயிடுறேன், எனக்கு இந்த காம்பினேஷன் இப்போ செட் ஆகலன்னு அவரு அந்த சர்க்கியூட்டை விட்டு வெளியே போனார்னா வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா திலக் வர்மாவை ரிட்டைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேட்டுருவாங்க ஸ்கை இருக்கிறீங்களா இல்லையான்னு.
5 ரிட்டன்ஷன் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் இல்ல 2018 இல்லப்பா 3 இது 2018 விட்டுருங்க, 22 நான் சொல்றேன். 3 இந்தியன்ஸ் ஒரு ஃபாரினர்ஸ் தான் அலோவ் பண்ணாங்க. இப்போ அட் ஹையஸ்ட் லெவல் எப்படி இருக்கலாம், 4 இந்தியன்ஸ் ஒரு ஃபாரினர் இருக்கலாம். அதை தாண்டி இப்போ வாய்ப்பு கிடையாது. மேபி லைக் ஆனா சூரியகுமார் யாதவா திலக் வருவாமானா ஐ வில் கோ ஃபார் திலக் வர்மா இஃப் ஐ சி ஃபியூச்சர். ஏன்னா நீங்க ரோஹித் சர்மாவை கேப்டன்சி எடுத்ததே நீங்க ஃபியூச்சர்ல பார்க்கணும்னா ரோஹித் சர்மா எடுத்து ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கை இன்னும் உங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை வருஷம் ஆடுவாரு, திலக் வர்மா எத்தனை வருஷம் ஆடுவாரு, அந்த அந்த கம்பேரிசன்ல நீங்க அவங்க யோசிப்பாங்க. கண்டிப்பா திலக் வர்மாக்கு தான் போவாங்கிறது என்னோட தாட்டு. அண்ட் அதான் ப்ரோ லைக் நல்ல ஒரு அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு டீம் செட் ஆயிருச்சு இப்போ. சோ இந்த ஒரு கேட்க போறது யார்கிட்ட கேட்பாங்க, ஹர்திக் பாண்டியா கிட்ட தான் கேட்பாங்க யாரை ரிட்டைன் பண்ணலாம்னு. பும்ரா மட்டும் ஃபர்ஸ்ட் பிக். ஆமா ஆக்சுவலா பும்ரா வந்துட்டு என்ன சொல்றது, ஹர்திக் பாண்டியாக்கு முன்னாடியே பும்ரா வந்துட்டு லைக் என்ன சொல்றது அதிக பேக்கேஜ் அந்த 16 crore 12 crore ஆக்சுவலி அந்த டிவைட் ஆகுதுல ஃபர்ஸ்ட் 16 crore வந்து பும்ரா தான் இருப்பாரு, 12 crore தான் ஹர்திக் பாண்டியா இருப்பாரு. அடுத்ததுல வந்துட்டு கண்டிப்பா திலக் வர்மா தான் இருப்பாரு. அண்ட் அந்த ஒரு ஃபாரினர் ஸ்லாட் தான் யாரும் பண்ண போறாங்க, யாருமே இல்ல, எல்லாரும் விட்டுறலாம் பேசாம. ஆமா இல்லனா மேபி லைக் நீங்க 4 இந்தியனா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு அந்த ஃபாரினருக்கு பதிலானா, அப்ப கண்டிப்பா இன்னும் திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதையும் எடுத்துப்பாங்க. சோ அதான் லைக் மும்பை இப்போ ஃபாரினர் யாருமே நல்லா இல்ல இந்த வாட்டி. மிஞ்சி போனா ஒரு சும்மா ஒரு பேர் சொல்லணும்னா டிவால் பிரிவிஸ் மட்டும் தான் இருக்காரு, சின்ன பையன் வர. ஆனா அவரை விட்டுட்டு கூட எடுக்கலாம்னு நினைப்பாங்க, 3 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய். அவருக்கு எந்த சான்ஸும் கொடுக்கலையே பெருசா. லைக் ஆட விட்டு பாத்துருந்தாதான் மேபி மத்த டீம்ஸ்லாம் ஓகே. ஆக்சுவலி அவர் தான் அடுத்த சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு அண்டர் 19 ஆடிட்டு இருக்கப்ப அடுத்த சச்சின், அடுத்த ஏபிடி வில்லஸ் பேபி ஏபின்னாங்க. அவரை தான் டெவால் பிரிவிஸ் தான் பேபி ஏபி அப்படின்னாங்க. அவர் ஆக்சுவலி டெலிவர் பண்ணாரு லைக் ஒரு 2 சீசன்ஸ் முன்னாடி அவர் டெலிவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்தரா அவங்க சான்ஸ் கொடுக்கல. ஸோ மும்பை செட்டில்டு நல்ல லைனப்பா இருக்கு. முடிச்சுக்கலாம்.